வணக்கம் அன்பர்களே. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து காசி. இப்போ இன்னைக்கு நம்மளோட காசி ட்ரிப்பு, மாசம் காசி ட்ரிப்பு 2 தடவை ஃபிளைட்ல போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்மளோட காசி ட்ரிப்ல இப்போ நம்ம இருக்கிறது வந்து கங்கையில. சாயந்தரமா வந்து தரிசனம் எல்லாம் முடிச்சு நல்லபடியா எல்லாம் ஸ்பர்ஷ தரிசனம் தொட்டு சாமியை கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம இங்க வந்திருக்கிறோம். இங்க வந்து கங்கா ஆரத்தி பாக்குறதுக்கு. வாங்க கங்கையில எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப இங்க பாத்தீங்கன்னா கங்கையில மணிகர்ணிகா காட்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே 24 மணி நேரம் 365 நாளும் பிணங்கள் எரியக்கூடிய ஒரு இடம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மணிகர்ணிகா காட். நிறைய பேர் எங்களால் காசிக்கு வர முடியலையேன்னு நினைக்கிறவங்க இதை பார்த்துக்கலாம். இந்த பாருங்க, மணிகர்ணிகா காட். இந்த காட்டு பக்கத்துலேயே தான், மணிகர்ணிகா காட்டு பக்கத்துலேயே தான் நம்மளோட காசி விஸ்வநாதரோட புது கோவில்லாம் கட்டியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. அது பார்க்காதவங்களுக்கு இந்த பாருங்க, காசி விஸ்வநாதர் கோவிலோட காரிடர்லாம் போற வழி மணிகர்ணிகா காட்ல இருந்து இப்படியே கட்டியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லிப்டும் கட்ட போறாங்க. வயசானவங்க வந்தா இங்கேயே இறங்கி இந்த லிப்ட் வழியா மேல போயிடலாம். அதே மாதிரி உள்ள கோவிலுக்கு உள்ள பாத்தீங்கன்னா உள்ள போற இடத்துல எஸ்கலேட்டர்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த வழியா உள்ள போய் காசி விஸ்வநாதர் தரிசனம் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் புதுசா ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி போனவங்களாம் இது பார்த்துருக்க மாட்டீங்க. இது இப்போ கட்டின காசி விஸ்வநாதர் கோவில் காரிடர் போகிற வழி. இதுக்கே இன்னொரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முதல்ல கங்கா ஆரத்தி பார்க்கணுன்னா தசாஸ்வமேத காட்டுக்கு போனோம். அங்கே கூட்ட நெரிசல் பார்க்க முடியாது போகிறதுக்கு. அதனால இங்கே புது ஏற்பாடுகள் செஞ்சுருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காசி விஸ்வநாதர் கோவிலோட சைட்லேயே இங்கே கங்கா ஆரத்தி பார்க்கறதுக்கான எல்லா வசதிகளும் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துலயே நீங்கள் வந்து இந்த கங்கா ஆரத்தியை பார்க்கலாம். இந்த இடத்துல இப்போ நடக்க போது கங்கா ஆரத்தி, அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், கங்கா ஆரத்தி நடக்கிறதுக்கு முன்னாடி மக்கள்லாம் போட்டில் வந்து அப்படியே உட்காந்து பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நம்மளோட டூரிஸ்ட்டும் எல்லாம் இருக்காங்க. இதில் ரொம்ப வயசானவங்களும் இருக்கிறாங்க, வீல் சேரில் வந்தவங்களும் இருக்காங்க. இதை பாருங்கள், அம்மா வந்து ஸ்டிக்கெல்லாம் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க ஜாலியாக கங்கா ஆரத்தி பார்க்குறதுக்கு. வாக்கிங் ஸ்டிக்கெல்லாம் வச்சுருக்காங்க, எல்லாம் ஹாப்பியாக இருக்கிறாங்க. இப்போ நம்மளோட கஸ்டமர்ஸும் எல்லாமே வந்து கங்கா ஆரத்தி பார்க்குறதுக்கு சூப்பராக சீட்டிங் போட்டு கொடுத்துருக்கோம் நம்மளோட போட்லேயே. எல்லாம் கங்கா ஆரத்தி பார்க்கறதுக்கு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அம்மா, கங்கா ஆரத்தி பார்க்க உட்காந்துருக்கீங்க, தரிசனம்லாம் பண்ணிட்டீங்களா? காசி விஸ்வநாத தரிசனம்லாம் எப்படி இருந்தது மேடம்? காசி விஸ்வநாத தரிசனம்லாம் எப்படி இருந்தது? எப்படி என்ன தரிசனம் பண்ணீங்க இன்னைக்கு காசி விஸ்வநாதரை? காசி விஸ்வநாதர் நமஸ்காரம் பண்ணணும், பாலாபிஷேகம் பண்ணணும். சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம் மேடம், சந்தோஷம். வாங்க கங்கா ஆரத்தி பார்ப்போம். எங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஸோ இப்போ நம்ம கங்கா ஆரத்தி பார்க்கறதுக்காக இங்கே உட்காந்துருக்கிறோம். நன்றி, வணக்கம்.